கத்திட்டு இருக்க? அம்மாவை கூப்பிட்டா நீ ஏன்டா வர? மக்களை கிளம்பிட்டியா? ஆமாம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்னைக்காவது ஒரு நாளாவது இவ இவ்வளவு ஆர்வமா எழும்பிருக்காளா? நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லம்மா. ஏன், எதுக்கு? எப்போ நம்ம போவோம்னு மணியே பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆர்வத்தை கொஞ்சம் நீ படிப்புல காமிச்சிருந்தானா நீ எங்கேயோ போயிருப்ப. என்ன பிரவீன்? ஒன்னும் இல்ல. உன்னை கூட்டிட்டு போலங்கிற பொறாமடா உனக்கு. அம்மா நான் கடல்ல எல்லாம் காலம் நினைப்பேன். அப்படியே கடல் அடிச்சிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, எல்லாமே பார்த்து பண்ணணும், ஓகேவா? ஒருவேளை தொலைஞ்சு போயிட்டேனா அங்க முன்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அவங்க கிட்ட சொன்னா போதும். இப்படித்தானே அன்னைக்கு ஜூல போய் மாட்டணும். என்னது? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு பழைய ஞாபகம் வந்துச்சு. சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு. அம்மா போயிட்டு வரேன். டாடா. என்ன பிங்கி என்ன காணும்? நல்லா மேக்கப் பண்ணிட்டு இருப்பாளா இருக்கும். இனி 4-5 பேரை பார்த்தா இன்னைக்கு ரொம்பலாம் சீன் போடுவா. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்தாச்சா? மேம் இன்னும் பிங்கி வரல. இன்னும் வரலையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேம், அவளை விட்டுட்டு போயிடுவோம். என்ன இப்படி சொல்லிட்ட? அவ தான உன் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அவளா? ச்சே ச்சே, அவளையே ஃப்ரெண்டா வைப்பேன். கிளாஸ்ல என் பக்கத்துல இருக்கிறதுனால சும்மா அவகிட்ட பேசுறேன், அவ்வளவுதான். அவளை போய் ஃப்ரெண்டா வச்சா என் இமேஜ் என்னாகிறது? மேம், பிங்கி வந்துட்டா. வந்துட்டாளா? எங்க? ஐயா ஆமா, நல்லா மூஞ்சில பூசிட்டு வரது பாரு. வா வா, மெதுவா வா. ஏ பிங்கி இங்க வா, பாத்து மெதுவா வா, ஒரு அவசரமும் இல்ல. ஏன்டி இவ்ளோ லேட்? ஒண்ணு விட்டுட்டு போயிருவோமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை அதுக்குள்ள நீ வந்துட்ட. ஆமாடி, குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அதான் தெரியுமே. என்னடி? நல்ல வேளை வந்துட்டேன்னு சொன்னேன். நீ ஏன்டா கரண்டல அடிபட்ட காக்கா மாதிரி நிக்கிற? அவ வரலனா விட்டுட்டு போவோம் அப்படிதானே நீ சொன்ன? ஆமா. ஆனா இப்ப வேற மாதிரி பேசுற. ஐயோ பொடிப்பையா, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? நான் அப்படிதான். ஏன்டா மறுபடியும் அப்படி நிக்கிற? ஒண்ணும் இல்ல. சரி சரி, அங்க பஸ் வருது பாரு பாரு. ஸ்டூடண்ட்ஸ், பஸ் வந்துட்டு எல்லாரும் மெதுவா ஏறி வரணும், ஓகேவா? ஆமா ஆமா. ஓகே மேம். A few moments later. நம்ம வந்துட்டோம் ஸ்டூடண்ட்ஸ். அங்க பாரு, நம்ம வந்துட்டோம். ஆமா ஆமா. பிங்கி வா நம்ம போவோம். காத்து நல்லா அடிக்கு பாரு. ஆமாடி, இயற்கை காத்து சூப்பரா இருக்குல்ல. பேசாம இங்க ஒரு சென்ட் இடத்தை வாங்கி வீடு கட்டலாம் போல. நல்லா சொர்க்க மாதிரி இருக்கும். தீப்தி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதுதான் முக்கடல் சேர்ற இடம். முக்கடல்ல என்ன கடல்டி? முக்கடல்ல 3 கடல். இதுல 3 கடல் சேர்றதா இந்த கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? அப்ப இதுல 3 கடலோட தண்ணி இருக்குதா? அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அங்க ஒரு ஆள் தனியா தூரத்துல நின்னுட்டு இருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனையா? அட பாவி, அதுதாண்டி திருவள்ளுவர் சிலை. ஓ, நம்ம திருவள்ளுவரா? ஸ்டூடண்ட்ஸ் வாங்க, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். கொஞ்சம் இருங்க மேம், நாங்க ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம்ல. நீங்க ஆராய்ஞ்சதெல்லாம் போதும், வாங்க. ஆமா ஆமா. கொஞ்ச நான் அறிவை வளர்த்துக்கணும்னு நினைச்சாலே எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு. தீப்தி, இங்க பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு, வா நம்ம போலாம். சரி வா. அங்க பாருங்க. யாருக்கெல்லாம் போட்டிங் போணும்? எனக்கு. சரி, நான் புக் பண்ணிட்டு வரேன், எல்லாரும் இங்க வெயிட் பண்ணுங்க. பிங்கி சீக்கிரம் வா, போட் விட்டுட்டு போயிராமே. டீச்சர் வாங்க, நம்ம சீக்கிரம் போவோம். இருங்க இருங்க, பொறுமையா போலாம். ஆமா ஆமா. அங்க பாரு, பெரிய போட். ஆமா ஆமா, அந்த போட்ல தான் நம்ம போக போறோம். ஐ ஜாலி. இல்ல பசங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு போட் இருக்கு பாருங்க, அந்த போட்ல தான் நம்ம போக போறோம். எது, அந்த துருபிடிச்ச போட்டா? எல்லாரும் மறக்காம லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. மேம், யாரோட ஜாக்கெட் போடணும்? சரி வாங்க போலாம். தீப்தி வா போலாம். நான் வரலடி. ஏன், என்னாச்சு? இந்த போட்ல போறதுக்கு நான் ஆசைப்பட்டு வந்தேன். எந்த போட்ல போனா என்னடி, உள்ள போனா ரொம்ப சூப்பரா ஜாலியா இருக்கும். இது வரைக்கும் நீ போட்டிங் போயிருக்கியா? இல்ல. அப்ப கம்முன்னு வா. சரி போவோம். ஸ்டூடண்ட்ஸ், இதுதான் கிளாஸ் பிரிட்ஜ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இத கட்டுனாங்க. கீழ பாரு, தண்ணி. தீப்தி பாத்தியா? என்ன தேடி பாக்க? ஏண்டி சோகமா இருக்க? ஏடி, நம்ம போட்ல தான வந்தோம். ஏதோ குதிரை சவாரி பண்ண மாதிரி இப்படி தலை சுத்துது. சரி வா, நம்ம அங்க கொஞ்சம் தள்ளி போய் ரெஸ்ட் எடுப்போம். யாரும் இங்க தொலைஞ்சு போயிடக்கூடாது, ஓகேவா? ரொம்ப கூட்டமா இருக்கும். ஆமா ஆமா. இவர் என்னடி வந்ததுல இருந்து ஒரே ஆமா ஆமான்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஏதோ ஒன்னு எழுதி இருக்கு, போய் பாப்போம் வா. தாங்கள் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறீர்கள்.
பாலத்தில் காலணிகள் அணிந்து செல்லக்கூடாது, பாலத்தின் கண்ணாடி மேல் அமரக்கூடாது, பாலத்தின் கைப்பிடி சுவரில் சாயக்கூடாது, மொத்தத்துல இங்க வரவே கூடாது. அதானே? ஓகே சார், புரிஞ்சிடுச்சு. போயிட்டு வரோம். வாடி கிளம்பலாம். மக்களே, நாங்க இனி எங்கெல்லாம் போறோம்னு உங்களுக்கு பார்க்கணுமா? மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஓகேவா? பாய். தீப்தி, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இது வரை மேம். பிடிச்சிருந்தா லைக்கும்